ஐ ஹேவ் ஃபேஸ்ட் ஹராஸ்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூட்டத்துக்குலாம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து நவுன் ஃபேஸ் அப்படின்னு தெரிஞ்சுமே கூட எஸ் அதெல்லாம் வந்து வெக்கமே பட மாட்டாங்க ஆம்பளைங்க. சம்டைம்ஸ் நைட்டில் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க, சம்மந்தமே இல்லாமல். எதுக்கு நைட் கால் பண்ணணும்? இல்லை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்பாங்க. கண்ணாம்பினான்னு பேசுகிறாங்க சில ஆர்டிஸ்ட்டு. சில மோசமான பிஆர்ஓஸ் இருக்காங்க. இன்னைக்கு சமீபத்தில் வந்து விஷால் கூட சொன்னாங்க, சில உப்மா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது 100க்கு 100 உண்மை. இந்த பொண்ணு இப்படி தான் பேசும், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசும், நியூசன்ஸாக இருக்குது இந்த பொண்ணு பேசுறது அப்படின்னு மாறும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வேனிஷ் ஆகிடும். ஏன்னா வந்து டைவர்ட் பண்ணி நீங்கள் பேசுறது இப்போ காயத்ரியா, பஜாரி, சின்மையா, லூஸு அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்ட் பண்ணப்படுறாங்க. சின்மையே வந்து ட்ரோல் செய்யப்பட்டாங்க. நீ வந்து அப்போ சொன்ன, ஏன் அப்போ சொல்லலை, இப்போ வந்து சொல்கிற, நீ சொல்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்றது. நம்ம இதெல்லாம் வந்து உட்காந்து ப்ரூஃப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இது எல்லா துறையிலையும் நடக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பவர்ஃபுல் பீப்புள் சிட்டிங் இன் த பவர்ஃபுல் பிளேஸ். அந்த பவர்ஃபுல் இருக்கிறவங்க எல்லாருமே மென். அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? புகார் கொடுக்கறது ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஆனால் என்கொயரி பண்ணுறது வந்து அதோட ஆரோக்கியமான ஒரு விஷயம். செக்ஸ் எஜுகேஷனோட எனக்கு இந்த எஜுகேஷன் கொடுக்கறது பெட்டர். ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் க்ரைம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஆகும், நீங்கள் வந்து திருடினீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். கேரளாவில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. காலங்காலமாக பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த வன்முறைகள் வெவ்வேறு தளத்தில் அதுக்கான எதிர்குரல் எழுந்தாலும் கூட அதற்கான தீர்வுகள் அப்படின்றது எந்த அளவில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்க தான் செய்யணும். ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம கூட வந்து காயத்ரி ரகுராம் அவர்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். இந்த சம்பவத்தை பற்றி கேரளாவில் என்ன நடந்துச்சு அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே எல்லா துறைகளிலும் பெண்கள் மீது ஒரு அத்துமீறல்கள் நடத்தப்படுது அப்படின்றது உண்மைதான். அது வெவ்வேறு வடிவங்கள் இருந்தாலும் கூட அந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சினிமாவிலையும் பயணிச்சிருக்கீங்க, அரசியலையும் இயங்கிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் கையாளுறீங்க? ஸோ இது வந்து பெண்கள் மீது தாக்குதல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்தே அது நடக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி நிறையா வீட்டுக்குள்ளே அது வந்து சர்வசாதாரணமாக ஒரு அங்கிள் நம்மளை வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஓன் ஃபாதரே இப்போ வந்து அந்தளவுக்கு மோசமாக போயிருக்கேன்னா, ரீசெண்டாக ஒரு கொளத்தூரில் ஒரு நியூஸ் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக அவங்க அப்பா வந்து அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் படித்தேன். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு வெளியில் வந்து நம்ம தைரியமாக வந்து அதுக்கு புகார் கொடுக்கணுன்றது வந்து இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் ஃபார் அ கேர்ள் டு கம் அவுட் அண்ட் கிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக வீட்டில் இருந்தால் பொண்ணுங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்றது தானே மேம் காலங்காலமாக. கண்டிப்பாக வீட்டில் நான் எல்லா ஆண்களும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், எல்லா ஆண்களும் தவறு. ஏன்னா எனக்கு வந்து நானுமே வந்து சினிமாவில் பயணிச்சிருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் நான் சொல்வேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து ஒரு 4-5 பேர் தப்பாக இருந்தாங்கன்னா அதில் 6 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? 6 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. அதில் வந்து என்னை இங்கே பார்த்தீங்கன்னா என்னை வந்து நான் கோரியோகிராஃபராக ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து என் கூட வந்து டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக வரக்கூடிய 2 பேர் வந்து எப்போவுமே என்னை வந்து சொந்த சிஸ்டர் மாதிரி தான் பார்த்துப்பாங்க, ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாட் ஓன்லி தட், அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க, சினிமா யூனியன் டிரைவர்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களை வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக ஒரு சர்க்கிள் மாதிரி தான் நம்மளை பார்த்துப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த ஜூனியர்ஸ் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ட்ரபுளாக இருக்கும். அதாவது ராங் பிஆர்ஓஸ். அதாவது சில
சில பேர் தான், நாட் எவ்ரி ஒன் ஆர் லைக் தட். எனக்கும் நிறைய பிஆர்ஓஸ் ரொம்ப நல்லவங்க எனக்கு நல்ல பேர் நிறைய பேர் தெரியும். சில மோசமான ராங் பிஆர்ஓஸ் வந்து இந்த வே அவங்க பொண்ணுங்கிட்ட பேசுறதே வந்து தப்பாவே இருக்கும். பெண்கள் கிட்ட பேசுற விதமே தப்பாக தான் இருக்கும் அப்படின்றது அட்ரஸ் பண்ணுற விஷயம். ஸோ அப்படி அந்த வகையில வந்து பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு எதுக்கு ஹார்ஷா ஒரு லேடிஸை ஏன் இப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்றது வந்து மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கும். இப்போ மற்ற துறைகள்லையுமே எல்லா துறைகள்லையுமே இது இருக்கு மேம். நான் வந்து எதையுமே மேம்படுத்தியோ அது எதையுமே நான் குறைச்ச சொல்லலை. ஆனால் சினிமாவில் அது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறையா இருக்கும். இப்போ நான் நிறைய நமக்கு வந்து சூசைட் கேள்விப்படுறது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் படிக்கிற பெண் குழந்தைங்கள், ஓகேங்களா, காலேஜில் போய் படிக்கிற பெண் குழந்தைங்கள் ஏதோ ஒரு மர்மமாக அவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்கள் வந்து வெளியில் வராமல் அப்படியே போனது நிறையா இருக்குது. அதை பற்றி அவங்க செக்ஷுவலி ஹராஸ்ட் ஆனதை பற்றி பெருசாக வெளியில் வந்தது கிடையாது. சில பேர் அதை ஃபைட் பண்ணி அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய இருக்கிறது நம்ம கேள்விப்படுறோம். இது இது எடுத்துக்கோங்க, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய முக்கால்வாசி துறை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பொசிஷனுக்கு வரதுக்கு வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். எல்லாருமே ஒரு தவறான முறையில் தான் அவங்கள பார்ப்பாங்க. திறமை இருந்தாலுமே முக்கால்வாசி பெண்கள் வந்து திறமையானவர்கள் தான் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து வெளியில் வருது ரொம்ப ஒரு ஒரு சம்டைம்ஸ் அவங்கள வந்து டீமீன் பண்ணுற சின்ன வயசுலேருந்தே நம்மளை அப்படி தானே சொல்லி விளக்குறாங்க. இதை பொண்ணுங்கன்னா நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், அங்கே போகக்கூடாது, ஆண்கள் கிட்ட பேசக்கூடாது, ஆண்கள் கிட்ட பேசினோன்னா நாளைக்கு வந்து சிரித்து பேசிட்டோம்னா அவங்கள வந்து இடிச்சு வாயின்ட்டுருவாங்க, நாளைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே சம்டைம்ஸ் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்வேலையில் போய் விட்டுரும், டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் போய் விட்டுரும். அதனால தான் நம்மள சின்ன வயசுலேருந்து கேர்ள்ஸை வந்து பாதுகாக்கணுன்னுக்காக அவங்க வந்து இப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆனால் பட் அது மென் கிட்ட வந்து அந்த மாதிரி சொல்லி வளர்த்ததே கிடையாது. நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா என் பையன் அப்படி செஞ்சுருக்க மாட்டான், ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட இருக்காது. இமீடியட்டாக வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி அவங்க பையனை காப்பாற்றணும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பசங்க வந்து ஜுவனைல் போயிட்டு வந்தால் தான், இந்த மாதிரி தவறு செய்கிற பசங்க ஜுவனைல் போயிட்டு வந்தால் தான், அதாவது சிறுவர் சிறைக்கு வந்து போனால் தான் தெரியும் இவங்க தப்புன்றது தப்பு அப்படின்றது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லான்றது ஒரு விஷயம் வந்து ஸ்கூல்லேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். பெண்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி தவறான முறையில் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா 6வது வயசில் 6வது ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த லா வந்து அவங்களுக்கு மனசில் பதிக்கணும். செக்ஸ் எஜுகேஷனோட எனக்கு இந்த எஜுகேஷன் கொடுக்கறது பெட்டர். நீங்கள் தவறு செஞ்சால் இது உங்களுக்கு நடவடிக்கை இந்த மாதிரி கடுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் க்ரைம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகும், நீங்கள் வந்து திருடினீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு தாட் ஆஃப் த டே. நம்ம வந்து திருக்குறள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு 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 இது ப்ராவர்ப் சொல்லுவாங்க, இல்லைன்னா அவரோட குரல் ஒன்று சொல்லுவாங்க, ப்ரேயர் சொல்லுவோம். அந்த சமயத்தில் ஒரு லா சொல்லி கொடுக்கறது என்ன தப்பு பசங்களுக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்றப்ப செய்யறவங்க கம்மியாவாங்க. அண்ட் ரெண்டாவது ஸ்கூல்லேருந்தே வந்து அந்த கண்டிப்பு ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது எல்லா துறைக்கும் யூனியன் இருக்குது, எல்லா துறையுக்கும் ஒரு யூனியன் இருக்குது. ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்குது, பெண்களுக்கான என்ன கமிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது டான்சர்ஸ் யூனியன் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, ஓகேங்களா. ஏகப்பட்ட இந்த மாதிரி யூனியன்ஸ் எல்லா துறைக்குமே இருக்குது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்குன்னு ஒரு யூனியன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல 50% நீங்கள் வந்து பெண்களுக்கு பேரண்ட் பாடியில் கொடுங்க. நீங்கள் வெறும் இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, நீங்கள் கமிட்டி மட்டும் போடுறது பத்தாது. அந்த பொசிஷன் நீங்கள் வந்து பேரண்ட் பாடிக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து 50% விமென் இருக்கணும், 50% மென் இருக்கணும் அப்படின்றது.
அப்படி இருந்தால் தான் ஒவ்வொரு புகாருமே அது வந்து எடுத்து நம்ம வந்து கரெக்டாக டீல் பண்ண முடியும். ரெண்டாவது நான் சொன்ன அந்த லா வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குற்றங்கள் குறையும், பயம் வரும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரும்பாலுமா இப்போ நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க. சினிமாவில் பார்த்துக்கிறவங்க இருக்காங்க, அது வந்து நம்மளை தவறான முறையில் கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து விடுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம சுதானமாக இருக்கணும் பெண்கள். அதே சமயத்தில் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு இன்னும் வழங்கப்படலை. அதுலேயும் உங்களோட உரிமைக்காக நீங்கள் போராட முடியாது. எப்படி நீங்கள் போராட முடியும்? நாங்கள் வந்து அதில் ஒரு 21st செஞ்சுரியில் நம்ம இருக்கோம். அப்பயுமே அதுக்காக போராடிட்டு தான் இருக்கோம். இன்னுமே வந்து 33% விமென்கான ஒரு ரிசர்வேஷன் கிடைக்கலன்னா அப்போ உங்களோட ரைட்ஸ் நீங்கள் வந்து இன்னும் கிடைக்காம தான் இருக்கு. அப்போ எங்கே சுதந்திரம்? பெண்களுக்கு எங்கே சுதந்திரம்? இப்போ ஒரு தப்பு நடக்குது, அது என்னைய நேரடியாக பாதிக்குது, அதுக்காக நான் குரல் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, குரல் கொடுத்துட்டேன் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னோட நேம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எனக்கான வாய்ப்பு எல்லா இடத்துலையுங்க. நான் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நான் இப்போ முந்தின எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருந்தேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த பொண்ணு என்ன டார்ச்சராக இருக்குது, இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு, அப்படிதான் இருக்கும். அப்புறம் இந்த பொண்ணு ஒதுக்குங்க, இந்த பொண்ணு வேண்டாம், யார் நம்மளுக்கு வந்து எது சொன்னாலும் தலையாடுற மாதிரி ஒரு பொண்ணை வைங்க, அப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். இது வந்து எல்லா துறையிலையும் நடக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பவர்ஃபுல் பீப்புள் சிட்டிங் இன் த பவர்ஃபுல் பிளேஸ். அந்த பவர்ஃபுல் இருக்கிறவங்க எல்லாருமே மென். ஓகே, அது சினிமா இண்டஸ்ட்ரியும் அப்படி தான் இருக்கா? சினிமா இண்டஸ்ட்ரியும் அப்படி தான். எல்லா இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, எல்லாமே ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் எடுக்கிறீங்க. இப்போ தான் 1-2 படம் வந்துட்டு இருக்கு. முன்னாடி கே பாலச்சந்தர் ஐயா இருக்கும்போது ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு இருந்தது விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இன்னைக்கு வந்து வெறும் ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட், கொலை, தாதா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன்டேஜுமே மாறணும். நீங்கள் வந்து ஒரு 5 படம் நீங்கள் வந்து மாஸ் படம் எடுக்கிறீங்கன்னா 3 படம் நீங்கள் வந்து பெண்களுக்காக எடுங்க, 2 படம் வந்து சீரியஸாக நான் சமூகத்துக்காக ஒரு படம் எடுங்க அப்படின்றது தான் நான் சொல்வேன். இப்போ ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கு இல்லையா? இப்போ இது வெளியான உடனே இப்போ பொதுவாக பார்க்கக்கூடியது, பொதுவாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாமே வெளியே வந்து புகார்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு. அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? புகார் கொடுக்கறது ஆரோக்கியமான ஒரு விஷயம், ஆனால் என்கொயரி பண்ணுறது வந்து அதோட ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஏன்னா புகார் கொடுக்கறது வந்து ஒரு ஃபேக்கான விஷயங்கள் கூட வரத்துக்கு வந்து ஒரு பழி வாங்கும் நோக்கமாக கூட இருக்கலாம், இல்லை அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து இது வியூ பண்ணுவேன். ஸோ அதனால் புகார் என்பது யார் வேணால் கொடுக்கலாம், ஆனால் அந்த என்கொயரி இஸ் வெரி மஸ்ட். அண்ட் கன்க்ளூஷன் வரத்துக்கு முன்னாடி இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா அது நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாது. ஓகே, ஆக்ஷன்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புகார் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இது நடக்கிற விஷயம் தான், மீட்டூன்ற ஒரு விஷயம். அதை பற்றி நாங்கள் ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. அது அதில் வந்து சின்மயி வாயை திறந்து பேசுனாங்க, வரலட்சுமி சரத்குமார் பேசுனாங்க, நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் அது ஒரு பேசும் பொருளாக தான் இருந்ததே தவிர தாக்கத்தை ஏற்படுத்தல. ரெண்டாவது அது வந்து ஒரு ட்ரோல் மூமெண்ட்டாக மாறிச்சதுக்கப்புறம் சின்மையே வந்து ட்ரோல் செய்யப்பட்டாங்க. நீ வந்து அப்போ சொன்ன, ஏன் அப்போ சொல்லலை, இப்போ வந்து சொல்கிற, நீ சொல்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு அப்படின்றது. நம்ம இதெல்லாம் வந்து உட்காந்து ப்ரூஃப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் நம்ம கிட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல நம்ம மூமெண்ட்ல பேனிக்ல தான் இருப்போம். நம்ம ஏன் லேட்டாக சொல்கிறேன்னா அது ஒரு ட்ராமா. ஓகேங்களா? ஸோ அது வந்து எல்லாமே வந்து இந்த ட்ராமான்றது வந்து லேடிஸ்க்கு வர ட்ராமா வந்து கடைசியில் டெத் பெட் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரியான ட்ராமா ஹராஸ்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய ட்ராமா வந்து இது வந்து டில் டெத் பெட். ட்ராமான்றதே வந்து இட்ஸ் ஸ்கார், உங்கள் தழும்பு, அது அந்த வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்வேன்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராமா வந்து நம்ம வந்து அதுலேயே முழுகிடக்கூடாது. ஆனால் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, மீட்டூன்னு வருது, அந்த மீட்டும் பேசும் பொருளாகுது, அப்புறம் ட்ரோல் மூமெண்ட்டாக மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஐயோ இந்த பெண்ணே எப்படிதான் எப்போ இது பார்த்தாலும் ஃபியூச்சர்ல பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நான் என் மேல எனக்கு ஒரு பாதிப்பு வருது, நான் எகென்ஸ்ட் குரல் இல்லை கொடுக்குறேன். இது முடிச்சிடுறேன். இது இந்த பொண்ணே இப்படிதான், இந்த பொண்ணு இப்படிதான் பேசும், எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பேசும், நியூசன்ஸாக இருக்குது இந்த பொண்ணு பேசுறது அப்படின்னு மாறும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து வேனிஷ் ஆகிடும். அந்த பற்றின அந்த பொருள் அது பற்றி பேசினா கூட அது வேனிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நடவடிக்கையே கிடையாது. ஸோ இட் கோஸ் ஆஃப். இது வந்து வேனிஷ் ஆகிடும் அந்த மூமெண்ட், அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மேல் டாமினேட்டிங் சொசைட்டி. இது நார்மலாவே அந்த கருத்துருவாக்கம் இது மாதிரியான விஷயங்கள் மறைஞ்சிருமா, இல்ல திட்டமிட்டு மறைக்கப்படுதா? திட்டமிட்டு மறைக்கப்படுது அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டைவர்ட் பண்ணி நீங்கள் பேசுறது இப்போ காயத்ரியா பஜாரி, சின்மையா லூஸு, அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்ட் பண்ணப்படுறாங்க. பேசியாச்சுன்னா பிராண்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் அவங்க அரகெண்ட்டாக வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து தேர் நாட் சீயிங் அவங்களோட பெயின் என்ன, அது கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா பவர்ஃபுல் பீப்புள் ஆர் சிட்டிங் இன் பவர்ஃபுல் பிளேசஸ். யார் அந்த ஹராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பவர்ஃபுல் பீப்புள் எப்போவுமே வந்து கை கொடுத்து ஓகே இந்த இதுலேருந்து நான் உங்களை தப்பிக்க விடுறேன், நீங்கள் கண்டுக்காதீங்க. உடனே அவங்க சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க. இமீடியட்டாக அவங்க ஒரு பிராண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ உடனே இமீடியட்டாக தே பிராண்ட் தட் பர்சன் அண்ட் தே மேக் தட் பர்சன் அஸ் அ பேட் பர்சன்ஸ் ஒரு நியூசன்ஸ் ஒரு இந்த மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. இப்போ நான் பாதிக்கப்படுறேன், எனக்கு இது பிடிக்கல, நான் உடனடியாக குரல் கொடுக்குறேன் அப்படின்றனால ஃபியூச்சரில் என்னோட வாய்ப்புகள், என்னோட எவ்வளோ திறமை இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் மழுங்கடிக்கப்படும். அதுதான் நடக்குது. அதுதான் உண்மை. என்னதான் திறமையாக இருந்தாலும் எனக்கு எத்தனையோ லேடிஸ் வந்து ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்கிறது டேலண்டட் பீப்புளெலாம் எனக்கு தெரியும் சினிமா துறையில். ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்குலாம் வாய்ப்பு வந்து அப்படியே போயிடும். பிகாஸ் ஷீ இஸ் போல்ட். பொதுவாக பொண்ணுங்க போல்டா இருக்கணும். அதனால வந்து ஒன்று அதாக இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க வந்து பாவம் கஷ்டப்பட்டு அவங்க தான் குடும்பத்துக்கு வந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ணா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க. ஆனாலும் அந்த பெண் தான் வந்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நான் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். அவங்க பண்ணியும் அவங்க வந்து அது பத்தாது. ஆனாலும் கடைசியில் வந்து அவங்களுக்கு வாடகை கட்டுறதுக்கும் கஷ்டம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 30 வயசு வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் டான்சர்ஸாவோ இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ, இல்லைன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்காவது வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து 70 வயசு கூட நீங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள தான் போய் ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க. மென்டலாக வீக்காக இருக்காங்க, இல்லை ரொம்ப பாவம் பண கஷ்டத்துக்காக இருக்கும்போது அவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சில மோசமான பிஆர்ஓஸ் இருக்காங்க. இன்னைக்கு சமீபத்தில் வந்து விஷால் கூட சொன்னாங்க, சில உப்மா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது 100க்கு 100 உண்மை. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த பிஆர்ஓன்ற ஒரு பேரில் ஏதோ ஒரு ஆளை வச்சிடுறாங்க. அந்த ஆள் போயிட்டு வந்துடுறாரு. போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஏமாந்து போகிறாங்க கேர்ள்ஸ். அப்போ அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு தேவை நான் என்னோட ஃபேமிலியை நான் பாதுகாக்கணும். ஸோ அப்படி போய் பார்க்கும்போது அப்போ என்ன ஆகும்னா இவங்க சரி நீ இது செய், நீ எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து அக்ரிமெண்ட்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கிறதுன்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். தட் இஸ் ஆல் ஷாக்கிங் டு லிசன். இதை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு டான்ஸராக இருந்து படிப்படியாக மேலே வந்திருக்கீங்க. சேம் டைம் அரசியல்லையுமே கீழே இருந்தால் மேலே வரீங்க. உங்களுக்கு யாருமே தூக்கி ஈஸியாக கொடுத்துடல இல்லையா? இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்குறப்ப பெண்களுக்கு வெவ்வேறு இடத்துல இருந்து அழுத்தங்கள் வரலாம். ஆனால் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அது வாழ்நாள் முழுக்க அது ஒரு தழும்பாக ஃபைட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். எனக்கு வந்து பயம் கிடையாது. அதுக்கு மிக முக்கிய காரணம் எனக்கு அப்பா இருந்திருக்காங்க பேக்ரவுண்டில். ஓகே, அப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க பேக்ரவுண்டில் அப்பா இருந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ஆனால் சில பேர் ரொம்ப அதான் சொல்கிறேன், ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்க தான் பிரெட் வின்னராக இருப்பாங்க அந்த லேடிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து யார் பாதுகாக்க முடியும்? அப்பா வந்து பாதுகாக்க முடியுமா, இல்லை அண்ணன் தம்பி வந்து பாதுகாக்க முடியும்? அவங்களுக்காக தான் வந்து
இந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இது. ஆனாலும் ஐ ஹேவ் ஃபேஸ்ட் ஹராஸ்மெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூட்டத்துக்குலாம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம வந்து நவுன் ஃபேஸ் அப்படின்னு தெரிஞ்சுமே கூட எஸ் அதெல்லாம் வந்து வெக்கமே பட மாட்டாங்க ஆம்பளைங்க. ஸோ அதனால வந்து கூச்சமே படாமல் கேட்பாங்க. பட் டெஃபினட்டாக நான்லாம் அது வந்து ஐ டோன்ட் அக்ரி டு இட். நம்ம வந்து அது ஃபைட் பண்ணலாம். நான் வந்து எப்படி அவங்கள இது பண்ணணுன்றது எனக்கு தெரியும். இட் இஸ் என்ன சொல்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து அது நிறைய லேடிஸ் புவர் பேக்ரவுண்ட் என்ன சொல்கிறது, எப்படியாச்சும் சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், சாதிக்கணும் அப்படின்னு சாதிக்கணும்ன்ற ஒரு விஷயம் வேறு. ஆனால் வந்து தான் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு. இது 2 விதமான ஒரு ஒரு விஷயமா இருக்கும். சாதிக்கணும் வர பெண்கள் வந்து தே வில் கோ, என்ன சொல்கிறது, தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஆனால் நம்ம குடும்பத்துக்காக வந்து நம்ம சம்பாதிக்கணுன்ற வர பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த உடல் ரீதியில் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல், ஆண்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய தாக்குதல் அப்படின்றது கீழே வந்து வரக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து எப்படியாவது சினிமாவில் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருக்க பெண்கள் மீது மட்டும் தான் நடத்தப்படுதா, இல்லை ஃபேமாக இருப்பாங்க அவங்க வந்து டாப் செலிபிரிட்டி அவங்க மேலேயும் இது நடத்தப்படும்? அவங்க மேலேயும் இது நடக்கும். அதாவது இட் வான்ட் கோ டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரேப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் தே ஆர் ஹராஸ்ட். ஓகேங்களா? கட்டாயப்படுத்தி தே வில் நாட் பி ஏபிள் டு இது பண்ணுவேன். ஆனால் வந்து இது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டாக தான் நான் பார்ப்பேன். சம்டைம்ஸ் நைட்டில் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க, சம்மந்தமே இல்லாமல். எதுக்கு நைட் கால் பண்ணணும், இல்லை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்பாங்க. ஸோ இதுலேருந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இது எங்கே போகுதுன்றது வந்து ஓரளவுக்கு ஒரு பிரபலமான நடிகைகள் அவங்களுக்குலாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது வந்து எப்படி இது பண்ணணுன்றது தெரியும். அண்ட் இப்போ விஷால் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து சில பேர் பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பவுன்சஸ் இருக்குது. நாட் எவ்ரி ஒன் கேன் ஹேவ் பவுன்ஸ். அது வரவும் முடியாது, எல்லாத்துக்கும் வரதுக்கு அதுக்கு பயணிக்க வேண்டியது இருக்கு. அந்த பவுன்சஸ் யாராக இருக்காங்கன்னா இப்போ நம்ம கூட பயணிக்கிற ஒரு கோ ஆர்டிஸ்ட் யாராவது நல்லவங்க 4-5 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ அதான் நம்ம கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெட்டவங்களா நல்லவங்களான்றது டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மேம் இப்போ கேரளாவில் இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, இது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இது மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படணும், பாதிக்கப்பட்டவங்க பேசப்படணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசணும். ஆனால் இன்னைக்கு வந்து பிரபலமான ஆர்டிஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து நார்த்லேருந்து வந்து இங்கே ஆக்ட் பண்ணிட்டு போனவங்க தான் ஜாஸ்தி, ஹீரோயின்ஸு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த டைமில் லாங்குவேஜ் புரிஞ்சுதா புரியலையா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இன்றைக்கே நம்ம வந்து நிறையா ஆடியோ லான்ச்சஸில் பார்க்குறோம், கண்ணாம்பின்னான்னு பேசுகிறாங்க சில ஆர்டிஸ்ட்டு. அது வந்து அவங்களுக்கு பாஷை புரியாதனால அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. ஓகே, அந்த இடத்துல நம்மளா இருந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ சமீபத்தில் ட்ரிஷா அவங்கள பற்றி வந்து ஒருத்தவங்க பேசினாங்க. அது வந்து ஒரு ரியாக்ஷன் இருந்தது. இதே ஒரு பாலிவுட் இங்கே வந்தாங்க நடித்தாங்க அவங்க போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் மெயின் ஆர்டிஸ்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, ஸ்மால் டைமாக ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய ட்ரபிளாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஹேமா கமிட்டி அமைக்கணும் இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவே வந்து இது நார்த் இது சவுத்துன்னு பிரிக்கிறதே எனக்கு பிடிக்காது. பாலிவுட் இது எல்லாமே ஒன்று தான். ஏன்னா இன்னைக்கு ஃபிலிம்ஃபேர் வந்து தனியாக அங்கே நடக்குது, இங்கே ஒரு சவுத் இந்தியாவில் தனியாக நடக்குதுன்றது ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி பிரிக்கணும்? டேலண்ட்ன்றது ஒன்று தான் இருக்கணும். நேஷ்னல் அவார்டுன்றது ஒரு பெஸ்ட் ஆக்டர் தான் இருக்கணும். நீங்கள் என்ன நார்த்துக்கு ஒன்று சவுத்துக்கு ஒன்று கொடுக்குறதுலாம் வந்து நம்மளுக்கு அதுவே நம்ம நீங்கள் பிரிச்சுட்டு அப்புறம் நம்ம பிரிக்கிறோம்ன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றது. இப்போ காலங்கள் மாற மாற அந்த நேம்கள் வந்து மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து அது கேஸ்ட் கோச் சம்திங் அது ஒரு நேமை மாற்றுறாங்க. இது எல்லாமே ட்ரெண்டாக மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க? அது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே வந்து பாதிக்கப்படுறது பெண்கள்.
அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். இது வந்து இது ரேப்பாக இல்லாமல் தேர் செக்ஷுவலி ஹராஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். இப்போ இங்கே கேரளாவில் பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்கள்லேருந்து எல்லாத்தோட பேர்களும் அடுத்தடுத்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க வந்து தண்டிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேன் ஆச்சு சினிமாவிலேருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியான வரதுன்றது ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்குறீங்களா? அது டெஃபினட்டாக. ஆனால் அதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து என்ன ஒரு யூனியன் வைக்கிறீங்களோ, இப்போ அம்மானு ஒரு இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 50-50 கொண்டு வாங்க விமென். ஓகே, அதுலேயுமே அதில் ரெப்ரசன்டேஷன் கேட்குறேன் நான். அந்த ரெப்ரசன்டேஷன் வந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த வந்து ஹேமா கமிட்டியில் உங்களுக்கு கம்மியாகும் புகார். ஸோ ஒரு மேல் தான் டாமினேட் பண்ணி. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இன்னைக்கு எத்தனை சீஃப் மினிஸ்டர் வந்து பெண்கள் இருக்காங்க? ஒரே ஒருத்தர், மம்தா பானர்ஜி மட்டும். அவங்க மட்டும்தான், தீதி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர், இந்திரா காந்திஜி இருக்கும்போது எத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, இப்போ இருக்கிற இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் எத்தனை சீஃப் மினிஸ்டர் பெண்கள் இருந்தாங்கன்றது நீங்கள் பாரு. இந்திரா காந்திஜி இருக்கும்போது, அதுக்கப்புறம் காங்கிரஸை தொடர்ந்து இருக்கும்போது பெண்கள் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்கள தட்டி கழித்து தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து இருந்ததே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா ஸ்ட்ராங் லீடர், உமன் லீடர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வசுந்தரா ராஜே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆனந்தி பென் பட்டேல் அவங்க இருந்தாங்க குஜராத்தில். அதுக்கப்புறம் வந்து உமா பாரதி இருந்தாங்க, மாயாவதி இருந்தாங்க, ஜானகி அம்மா இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ பெண் லீடர்ஸே இன்னைக்கு வந்து ரொம்ப சீஃப் மினிஸ்டர்ஸ். அதுவும் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மா பெண்களுக்காக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டோ செக்ஷுவல் விஷயத்தில் வந்து ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அம்மா, கடுமையாக இருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க காதுக்கு போச்சுன்னா அது வந்து சும்மா விட மாட்டாங்க. அதுதான் நான் சொல்வேன். ஸோ அந்த வகையில் பெண்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருந்த ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைமை அம்மா மேலே யார் தாக்குதல் பண்ணுறாங்க, எந்த கவர்மெண்ட் வந்து தாக்குதல் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஜெயிலில் போடணும், அவங்கள எப்படியாவது நம்ம கீழே இழுக்கணும், அவங்க மேலே வந்து ஏதாவது ஒரு அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அம்மா அப்புறம் இவங்க எடுத்துக்கோங்க, வசுந்தரா ராஜே அப்படியே சைட்லைன் பண்ணாங்க. உமா பாரதி மேடமையும் அப்படியே சைட்லைன் பண்ணி ரிசைன் பண்ண வச்சாங்க. ஆனந்தன்பென் பட்டேல் அவங்களையும் ரிசைன் பண்ண வச்சு சைட்லைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாயாவதி ஸ்ட்ராங்காக வரவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி மேடமையும் அதே தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படியாவது இப்போ பெண்கள் இருக்கிற ஊராக பார்த்து நீங்கள் தாக்குதல் செய்கிறீங்க, நீங்கள் அவங்க மேலே கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி, ஐயோ இங்கே ரேப் நடக்குது. ரேப் எல்லா இடத்துலையும் நடக்குது, வெஸ்ட் பெங்காலில் மட்டும் நடக்கல, நம்ம கிருஷ்ணகிரியில் நடந்துச்சு, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு, இங்கே மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. ஏகப்பட்ட புகார்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட புகார்கள் இருந்திருக்கு. மணிப்பூரில் நம்ம பார்த்த கண் கூட எப்படி வந்து விமன் வந்து ரேப் பண்ணி அவங்கள வந்து நியூடாக வந்து வாக் பண்ண வச்சாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போல்லாம் வாய் திறக்காத பாஜக இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி வந்து அந்த டாக்டர் இதில் வந்து இடத்துல வந்து இந்த மாதிரி நடந்தது தவறான ஒரு விஷயம். ஆனால் வந்து அந்த ரேபிஸ்ட் பற்றி பேசுகிறத விட மம்தா பானர்ஜி எப்படியாவது கீழே இழுக்கணும்னு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாக எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாயிருச்சு அப்படின்னாலே இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து ஈஸியாக பேச முடியும், உரிமையை பேச முடியும், ரைட்ஸ் கொடுக்க முடியும், ஒரு 4-5 ஒரு பெண்ணோட வழி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். பொதுவாக இது மாதிரி மேல் இடத்துல அதிகாரத்தில் ஆண்கள் இருக்கிறப்ப அதுக்கான ஆக்சஸே உங்களுக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்றது அப்படிதான் நான் சொல்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா கொடுங்க, ரெசர்வேஷன் இருக்கணும். இன்னைக்கு அந்த ரெசர்வேஷன் வரவிடாம எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் கேள்வி. இதுக்கான அடித்தளமே அதிகாரத்துல எங்களுக்கான வாய்ப்புகள் இல்லாதது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதுதான் 100%. அதுதான் நான் சொல்றேன். ஸோ எல்லா துறையிலையும் எல்லா யூனியன்லையும் பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரிக்கான யூனியனாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனாக இருக்கட்டும், இட் ஹேஸ் டு பி 50-50.
மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பெண்கள் எந்தெந்த வகையில பாதிக்கப்படுறாங்க, சினிமாவிலயும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, எதுலெல்லாம் அவங்க பின்னுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றதையும் ரொம்ப அழகா பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.